தமிழக தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணும் பணி இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ளது. வாக்கு எண்ணும் பணி தொடங்க உள்ளது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் வாக்கு எண்ணிக்கை மையத்தில் அரசியல் கட்சி முகவர்கள் பலத்த சோதனைக்கு பிறகே உள்ளே அனுமதிக்கப்படுகின்றனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் பலத்த சோதனைக்கு பிறகே முகவர்கள் உள்ளே அனுமதிக்கப்படுகின்றனர். மயிலாடுதுறை, சீர்காழி, பூம்புகார் ஆகிய 3 தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணிக்கை இன்று இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ளது. மக்கள் தேர்ந்தெடுத்த அடுத்த முதல்வர் யார் என்பது குறித்த நிலவரம் இன்னும் சற்று நேரத்தில் தெரிய வரும். இன்னும் சற்று நேரத்தில் வாக்கு எண்ணும் பணி தொடங்க உள்ளது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் வாக்கு எண்ணிக்கை மையத்தில் அரசியல் கட்சி முகவர்கள் பலத்த சோதனைக்கு பிறகே உள்ளே அனுமதிக்கப்படுகின்றனர். இதுகுறித்த தகவல்களை வழங்குவதற்காக மயிலாடுதுறையில் இருந்து செய்தியாளர் சுந்தரமூர்த்தி இணைக்கிறார். சுந்தரமூர்த்தி, தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ளது. இது குறித்த முழு விவரங்கள். வணக்கம் மோனிஷா. மயிலாடுதுறை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் மயிலாடுதுறை, சீர்காழி, பூம்புகார் அப்படின்னு 3 தொகுதிகள் இருக்கு. இதுல சீர்காழி ஒரு தனி தொகுதியாகும். மயிலாடுதுறை தொகுதியில 20 வேட்பாளர்களும், சீர்காழி தொகுதியில 10 வேட்பாளர்களும், பூம்புகார் தொகுதியில 13 வேட்பாளர்களும் களத்தில் இருக்காங்க. 23ஆம் தேதி நடைபெற்ற தேர்தலின் போது மயிலாடுதுறை மாவட்டத்துல 6,03,439 பேர் வாக்களித்தனர். அதாவது மொத்த வாக்குகளில் இது 82.09% ஆகும். பதிவான வாக்குகள் அனைத்தும் மயிலாடுதுறை அருகே மன்னம்பந்தில் ஏவிசி பொறியியல் கல்லூரியில 3 அடுக்கு பாதுகாப்புடன் பாதுகாக்கப்பட்டு வந்தது. இதனைத் தொடர்ந்து இன்று காலை 8 மணிக்கு 3 தொகுதிகளுக்கும் தனித்தனியான இடங்கள்ல வாக்குப்பதிவு எண்ணிக்கை துவங்குகிறது. ஒவ்வொரு வாக்கு எண்ணிக்கை மையத்திலும் 14 மேசைகள் அமைக்கப்பட்டிருக்கு. சீர்காழி தொகுதியில 21 சுற்றுகளும், மயிலாடுதுறை தொகுதியில 21 சுற்றுகளும், பூம்புகார் தொகுதியில 24 சுற்றுகளும் வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிறது. முதல்ல தபால் வாக்குகள் எண்ணும் பணி நடைபெற்று துவங்கும்னு மாவட்ட ஆட்சியர் அறிவித்திருக்காரு. இன்று காலை மின்னணு இயந்திரங்கள் ஸ்ட்ராங் ரூம்ல இருந்து பாதுகாப்பா எடுக்கப்பட்டு மாவட்ட ஆட்சியர் மற்றும் தேர்தல் பார்வையாளர்கள் முன்னிலையில் எடுக்கப்பட்டது. இந்த வாக்கு எண்ணிக்கை பணிக்காக மயிலாடுதுறை மாவட்டம் அந்த மன்னமந்தல் ஏவிசி கல்லூரிக்கு அரசியல் கட்சி பிரமுகர்கள் உள்ளே அனுமதிக்கப்பட்டவர் பலத்த பாதுகாப்புடன் QR கோடுடன் கூடிய அடையாள அட்டை வைத்திருப்பவர்கள் சோதனைக்கு பிறகு மெட்டல் டிடெக்டர் சோதனை உள்ளிட்டவைக்கு பிறகு அனுப்பப்பட்டாங்க. அவங்களோட செல்போன் உள்ளிட்ட மின்னணு சாதனங்கள்லாம் வாசல்லே ஒரு கவுண்டர் வச்சு போலீஸ் பாதுகாப்பா வாங்கி வச்சுக்கிட்டாங்க. தொடர்ந்து இந்த 8 மணிக்கு வாக்கு எண்ணிக்கை துவங்குது மோனிஷா. சுந்தரமூர்த்தி, தகவல்களுக்கு நன்றி.